துளசி மீதான் ஃபர்ஸ்ட் டைம் இலங்கையை விட்டு தாண்டி ஒரு முகத்தகலவங்க போய் முகத்தகலவெல்லாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், அம்மா வந்து என்ன புட்டு, ஒடியல் புட்டு அம்மா வந்து செய்ய போறா. அப்ப இன்றைக்கு இரவுக்கு நாங்கள் இருக்கும் அந்த காலத்து நினைவுகள். இன்றைக்கு இலங்கையை விட்டு ஒரு பயணம் உண்டு. இலங்கையை விட்டுட்டு போவோம். குண்டு வாக்கா வதக்குவோம். ஒடியல் புட்டு சாப்பிட போறோம். இன்றைக்கு யான் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், அம்மா வந்து என்ன புட்டு, ஒடியல் புட்டு அம்மா வந்து செய்ய போறா. அப்ப இன்றைக்கு இரவுக்கு நாங்கள் வந்து ஒடியல் புட்டு சாப்பிட போறோம். இன்றைக்கு ஜான்சனுக்கு ஒடியல் புட்டு தான். அப்ப பாருங்க, அதுக்குரிய சேர்மதியெல்லாம் அம்மா வச்சிருக்கிறா. குட்டி சட்டி வச்சுக்கிறதுக்கு என்ன இது மீனும் போட்டு இன்றைக்கு அவிக்க போ. மீனும் போட்டு சூடை மீன் மாதிரி பாருங்க. ஒடியல்மா ஒன்னா ஒடியல்மா அது ரெண்டா ஏற்கனவே முதலே நான் ஊற வச்சு இது புளிஞ்சு எடுத்தது. ரெண்டா கசக்கு மண்டு. அப்ப வந்து வீடியோ வந்து அந்த காலத்துல எங்களுடைய அம்மா எங்களுக்கு இதுதான் செய்தது. அந்த ஒடியல் புட்டு அந்த ஞாபகம் எனக்கு வருது. என்னென்னு சொன்னா பாருங்க, சூட மீன் போட்டு வெங்காயங்கள் அதுகள் வதக்கி எல்லாம் போட்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செய்து தருவா. அம்மம்மா. அந்த கதவே சாப்பாடு. இதுதான் சாப்பாடு. ஒடியல்மா புட்டு அப்படி நீத்து போட்டி அவிச்சிட்டு ஒரு அடுத்த நாள் தேங்காயில துருவுறாது. அப்படியே கட்டியா இருக்கும். அந்த காலத்து நினைவுகள் இன்றைக்கு நாங்கள் நினைவுகளோடு இன்றைக்கு அங்க விலை குறைவு. அப்படி வரும் 10 ரூபா. உங்களோட காலத்துல 10 ரூபாய் ஒடியல்மா? அப்படிதான். ஒரு கிலோ 10 ரூபாய். இல்ல குறைவு. அதை விட குறைவு. அப்ப சொன்னீங்க பான் ஒரு ரூபா 2 ரூபா. நாங்கள் விலைக்கு வாங்குறதுல எல்லாம் செய்யறது. இது ஒடியல் இதுகள் மாக்கள் ஒடியல்மா எல்லாம் செய்யறது. இன்றைக்கு அந்த காலத்து நினைவுகளோட ஒடியல் புட்டு இன்றைக்கு பொழுதுல சாப்பிட போறோம். இன்றைக்கு ஜான்சன் கட்டாயம் சாப்பிடுறோம். ஜான்சன் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சிருக்கிறோம். கொஞ்சம் தேங்காய் பூ போடுவோம். கொஞ்சம் கசக்காது. அதுக்குத்தான் நான் கூழ் குடிச்சீங்க தானே. இது புட்டு, அது கூழ், இது புட்டு. அதால இன்றைக்கு ஒடியல்மா புட்டு சூட மீனும் அதை சின்ன சின்ன அடுக்குவோம். பாருங்க. நாங்கள் வந்து ஒரு பயணம் உண்டு. நாங்கள் நாளைக்கு உங்களை விட்டுட்டு எல்லாம் போறோம். இலங்கையை விட்டு ஒரு பயணம் உண்டு. இலங்கையை விட்டுட்டு போறோம். உங்களை எல்லாம் பார்க்காம போறோம். போவேக அந்த பயணத்தையே உங்களுக்கு எடுத்து போடுவோம் வீடியோ. அதே வந்து பார்க்க ரெடியா இருங்கோ. திரும்பி வந்தால் பாருங்க. பறக்கிற பயணம் மட்டும்தான். பறக்கிற பயணம் பாருங்க. வெயிட் பண்ணி பாருங்க ஆவலோட. அதாவது நான் நங்கி துளசி வேற துளசி நங்கின்ற ஃப்ரெண்ட் எல்லாரும் வந்து பறக்க போறோம். இலங்கையை விட்டு போறோம். போய் 2, 3, 4, 5 நாள் 10 நாளும் இருந்து போட்டு வருவோம். அப்ப நாங்கள் போற வீடியோ எங்க போறோம். ஆனா இலங்கையை விட்டு தான் போறோம். இலங்கையை விட்டு கொஞ்சம் தூரமா போறோம். பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கு. பாஸ்போர்ட் தான் எல்லாம். ஆனால் நாங்கள் திரும்பி வந்தா பாருங்க. என்ன சொல்லலாதானே போற பயணங்கள். அதுதான். அப்படியே நாங்கள் சந்தோஷமா போறோம். என்ன இது குத்தவே இல்லை. சும்மா பாருங்க. இது ஒடியல் மாவை ஊற வச்சது. தேசிய உணவு யாழ்ப்பாணத்துல விட்டுதான். இது வந்து முதலே ஊற வச்சது. தண்ணி ஊத்தி ஊற வச்சு தண்ணி வடிச்சு இது புளிஞ்சு. இரவு நித்திரே இல்லை. 3 மணி மணி வீட்டுக்கு வர என்ன பாதுகாப்பா தானே இருக்கிறாங்க. கேமரா இருக்கு. மாமா ஒரு கேமரா பூட்டிருக்கு. மாமா அங்களுக்கு கேமரா பூட்டி இருக்குது. அங்க ஒழுங்க வரைக்கும் பிரச்சனை இல்லை.
இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் சும்மா ஒரு மெல்லிய எண்ணெயில் வதக்கணும் ரெண்டு வதக்கிட்டு இதுக்குள்ள இதையும் கொஞ்சம் உடைச்சிட்டு இதில் போட்டு அவிக்கணும். அவிச்சிட்டு இந்த ஜான்சனுக்கு இதுதான் சாப்பாடு. ஜான்சனுக்கு கொஞ்சம் பாய் கூடிட்டுது, கசக்க கசக்க கொடுத்தா தான். அம்மாவுக்கு இப்போ அஜிவில் வழியாக ஃபேன்ஸ் இருக்கு. ஓடா ஓ நேற்று ஒரு தம்பி ஒரு கேட்டது, என்னக்கா யூடியூப் செய்யறாக்காண்டு தாங்கள் எங்கட யூடியூப் பாக்குறதாம். அது பஸ் நடத்தின பஸ் ஒரு தம்பி அதுல கண்டு அச்சுவேல கண்டு கதைச்சது. இல்ல 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 தெரிஞ்ச ஆக்கள் தான். நாங்க இந்த பிரான்ஸ் பிள்ளை தெரிஞ்ச பாருங்க. ஒடியல்மா புட்டை பாருங்க இப்படி கலரா இருக்கு. நான் சாப்பிடுவேன். ஜான்சன் நாங்க தான் டே சாப்பிடணும், கட்டேன் சாப்பிட்டு காட்டும். அப்பா வந்து இப்ப நாளைக்கு எங்களோட பயணம் போறதுக்காண்டி அப்பா வந்து இருக்கு அவசர அவசரமா. பிளைட் இல்ல பஸ்ல வந்து இருக்கு. வந்தா அப்புறம் தான் பிளைட்ல போறோம். அதுவும் காலையில 3 மணிக்கெல்லாம் பிளைட். 3 மணிக்கு போகணும். என்ன 4 மணி டைம் முன்னாடி போகணுமா? பிளைட் 4 மணிக்கும் போகணும். 4 மணிக்கு போய் சீக்கிரம். எத்தனை மணி பிளைட்? 5-6 மணி ஆகும். 4 மணிக்கு போவோம். 4 மணிக்கு நிக்க சொன்னது. 4 மணிக்கு போனா கேன்சல். சரி சரி நேரத்துக்கு வெளியே போகணும். நாங்கள் துளசி மீதான் ஃபர்ஸ்ட் டைம் இலங்கையை விட்டு தாண்டி ஒரு இடத்துக்கு போறது. உண்மைதான் என்ன இதான் துளசி முதலா துளசி பிறந்து வளர்ந்ததுக்கு இலங்கையை விட்டு தாண்டி ஒரு இடத்துக்கு போறாள். அதே மாதிரி எங்க அப்பா முதல் போய் வந்துட்டு சின்ன இதுல வந்து நாங்கள் இந்தியாவுக்கு போய் வந்துட்டோம். அதே மாதிரி திரும்ப போறோம். நாளைக்கு முடிய. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயத்தமான உடுப்புகள் எல்லாம் வந்து மடிச்சு வச்சுட்டோம். இப்ப அவசரமா சொல்லி விட்டது சில டாக்குமெண்ட்ஸை வந்து போட்டோ படிக்க சொல்லி. அப்ப அந்த போட்டோ காப்பிக்கு வந்து துளசி வந்து ஐசி போட்டோகள் கணக்கு டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பிடுறா. அப்ப அதையும் போய் இப்ப குமைத்தல போய் போட்டோ காப்பி அடிக்கணும். நான் அந்த சூட மீனை உடைக்கிறேன். எனக்கு இது வந்து அது சொல்லி வைக்கிறேன். ஓ அதுதான் அவிச்சு எடுத்திருக்கு. சூட மீன் அந்த காலத்துல எங்களுடைய அம்மா அப்படித்தான் செய்து தாரது. சூட மீன் இதுவரை எடுத்து அந்த காலத்துல குடிசை வீடுதான். குடிசை வீடுகள் அந்த காலத்துல இருந்த ஒற்றுமை சந்தோஷங்கள் இப்ப என்ன அந்த காலத்துல சந்தோஷங்கள். இந்த பக்கத்து வீடு அவங்க நாங்க எல்லாம் கூட வேண்டாம். ஆனா அந்த அன்பு இப்பவும் இருக்குதானே தெரியும். அந்த அன்பு இப்பவும் இருக்கு. இப்பவும் குண்டு வாக்களோ குண்டு உண்மையில உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க மாமா ஓடி வருவோம். அவங்க ஓடி வர்றது அவங்க தான் ஓடி வர்றது. சொல்ல போறோம்டா நிறைய பேர் இருக்கணும். இது பாருங்க சூடாமே இன்றைக்கு இரவு இதுதான் சாப்பாடு. வடிவா சாப்பிடும். வதக்காமலும் பச்சி அதை போடலாம். கொஞ்சம் வதக்கி எடுத்தா நல்ல நீங்க சாப்பிடுவீங்க. நீங்க பச்சையா தான் போடுறதுங்களா? இங்க அளவுல கீட்டா இருக்கு. திருவணி எடுத்து வதக்கிட்டு எத்தனை நிமிஷம் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் போடுவோம். அதை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம்.
கொஞ்சம் போடுவோம் மஞ்சள் தூள். இது தண்ணி போட்டுடும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கும். மாவில் உப்பு சேர்த்துருக்கு தானே முடிக்கணுமா. இன்றைக்கு இதில் கீரை போடலாம், கீரையும் போடலாம். கொஞ்சம் ஆறணும் அதுக்கு கலக்கிறது. பாருங்க, வெங்காயம், மிளகாய், சூட மீன் இதெல்லாம் போட்டு புட்டில் பிணியும். புட்டோட சாப்பிட்றதுக்கு கறி, திருக்கை மீன் கறி ஒடியல் புட்டுக்கு பகல் வச்சது, அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். அதுக்கெல்லாம் இப்போ போட்டு இதில் போடுவோம். ஜான்சனுக்கு நிறைய சாப்பிட்றது, நீங்களை எப்படி அவிச்சு சாப்பிடுங்க. வாசமாக இருக்கேன், நல்லா இருக்கு. பாருங்கோ, ஒடியல்மா, வெங்காயம், மிளகாய். எப்படி அவிச்சா சரி? இப்படி அவிக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூளும் போட்டது, சூட மீன் அவிச்சு எடுத்தது. இப்படித்தான், இப்படியும் சாப்பிடலாம். இது போடாமலும் சும்மா தனி மாவில் அவிச்சு சாப்பிடாது. வாசனையாக இருக்கு. முதல்ல ஒரு அனசியாக கொண்டு தந்தது என்னம்மா ஒடியல்மா, அதுலேயும் அவிச்சு சாப்பிடலாம். நீத்த போட்டியில் போட கனக புட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இன்றைக்கு நிறையா கொஞ்சம் சாப்பிடணும். இன்றைக்கு இதுதான் சாப்பாடு. சத்து 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 சத்து. பாருங்க பாருங்க, ஒடியல் போட்டு ரெடி. ஜான்சன் பார்த்து கொண்டு இருக்கு. முடிச்சு எல்லாம் வச்சாச்சு. என்னடா சைலண்ட் ஆயிட்டீங்க? கேட்கக்கூடாது. இது கொழுவாட்டியும் கேட்குமா? நாங்கள் ஒடியல் போட்டும் திருக்க மீன் குழம்பும். ஜான்சனுக்கு இது என்ன, இது காய்ச்சல் வந்தது, கொஞ்சம் சோர்ந்து போனோம். நாளைய பயணம் போகிறது சந்தோஷமா இருக்கும். ஆனால் சொல்றவ பயணம் போக ஒடியல் போட்டு அவிக்கக்கூடாது. நாளைக்கு தானே போட்டோம். இந்த சந்தோஷமா சாப்பிட்டு அது அந்த காலத்து சும்மா அந்த காலத்து பழமொழி. நாங்கள் ரெண்டே ஒடியல் போட்டு பயணம் போய் கவிக்க விடான்னு சொல்றவ, அது நாளே தானே. நாங்கள் இதுவும் அந்த காலத்து பழமொழி தான். இது அதுவும் இருக்கம் அந்த காலத்து பழமொழி. ஒடியல் போட்டு எல்லாம் அடுப்பு போடணும். அந்த காலத்து பழமொழி இந்த எல்லாம் சீருது. ஜான்சன் நித்திர தூக்கம் ஆளுக்கு, அதுதான் தீக்குச்சி எடுத்து எடுத்து போடுது. கவிஞ்சிது என்ன இப்பதான் நான் வச்சது. அப்பாடி கவிஞ்சிட்டு வா, எப்படி வா ஒடியல் புட்ட பாருங்க. இன்னும் கொஞ்சம் வைப்பா. கொஞ்சம் அவியட்டும் என்ன, நல்ல அவியட்டும். இனி என்ன இருக்கு அடுத்தது? என்ன இந்த இதுக்கு எல்லாம் போட்டாச்சு. இந்த கறி இதோட சாப்பிடுவோம். இல்ல தெரிஞ்சு சாப்பிட்டு கறியும் போட்டு சாப்பிட வேண்டியதா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒடியல் போட்டு.
இது விடாமல் சும்மா அவிக்கலாம் வெங்காயம் மிளகா போட்டு அவிக்கலாம் அப்படியும் செய்யலாம் தனி புட்டாவும் அவிக்கலாம் கீரை போட்டு அவிக்கலாம் இது கல்யாணம் உள்ள அதை ஓட்ட விட்டுருக்கு அது அந்த புகையால் போறது புகை போறது அதுல உறவு போடலாம் சுள்ளி போடலாம் ஒல்லி வந்து சொல்லி வருது முகத்த கலவுங்க போய் முகத்த கலவெல்லாம் பட்டுருவாமா சரி ஒடியல் புட்டு ரெடி ரெடியா கை முகத்த கழுவிட்டு வாங்க சாப்பிடுவோம் ரைட் சட்டியை போடுங்க இனி சாகசம் காட்ட போறேன் வருங்கையால பிடிச்சி பாருங்க ஒடியல் புட்டு புட்டு நல்லா இருக்கு பாருங்க சும்மா நல்ல வாசம் அடிக்குது இப்ப பாக்க எல்லாம் அந்த மிளகாயல் மற்றது சூட மீன் அந்த மாதிரி வாசமா இருக்கு உண்மையிலேயே வீடியோ நல்ல வாசமா இருக்கு பாப்போம் அப்ப சாப்பிடுதான் பாக்கணும் அப்ப டேஸ்டா இருக்கு சூட மீன் வாசம் வித்தியாசம் வாசமா இருக்கு மீன் மாதிரி அந்த இது புட்டு வித்தியாசமான கலரா இருக்கு வாசம் இப்ப டிஷ்ஷுக்கு டேஸ்டா இருக்கணும் தான் நினைக்கிறேன் நான் டேஸ்டா இருக்கு அப்ப எங்க தங்கச்சி வந்து பாப்போம் டேஸ்டா இருக்கும் என்ன மாதிரி என்று சொல்லி பாப்போம் சும்மா ஒரு கண்டி போடணும் அவ்வளவுதான் மீன் டீனம் போட்டுருக்கலாம் மீன் தான் போட்டது மீன் டீன் போட்டுருக்கலாம் திருக்க மீன் குழம்பு கொண்டு வரட்டும் சூப்பர் பாருங்க ஒரு கறி கொண்டு வர அந்த மாதிரி இருக்கு வேற லெவல் பச்சை மிளகாய் வந்தா நல்லா இருக்கு நெச்ச மாதிரி இல்லை டேஸ்ட் மாதிரி என்ன கொஞ்சம் கேட்குது கொஞ்சம் கொஞ்சம் யான்சனை கொஞ்சம் போட போறோம் நல்லா இருக்கு தானே கொஞ்சம் 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 திருக்க குழம்பு பாருங்க குழம்பு சாப்பிடுங்க இந்த சந்தை அப்பா கொஞ்சம் சாப்பிடு பார்ப்போம் நான் டேஸ்டா உண்மையிலே டேஸ்டா தானே இருக்கும் அங்கே நங்கி இந்த ரூமுக்கு அதுவே பறக்கும் அது மறக்கும் பாட்டு போகுது எங்க கதிரு சரி நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நானும் கேட்கும் நல்ல ஆண்டு அது மா வந்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சு வடிச்சு எடுத்தது நீங்களும் இப்படி ஒடியல் போட்டு சாப்பிட்றேன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இப்படி சாப்பிட்ற நீங்களும் உண்டு இது நாளைக்கு வச்சு சாப்பிடதான் நல்லா இருக்கும் காலையில நான் காஞ்சி நாளைக்கு நாங்க இலங்கையில நிக்க மாட்டோம் அதுதான் ரெண்டு புட்டு சாப்பிட்டு போவோம் என்ன அப்பா சுடுது சாப்பாடு என்னையா போடல அங்கே சாப்பாடு இருக்கு தானே அங்க விலை கூட போடும்போது அப்படின்னு என்ன ஒண்ணு சப்பாத்தி சப்பாத்தி ரொட்டி சாம்பார் கொஞ்சம் போடட்டேன் ஒரு ஒரு அதை சாப்பிடுங்க அந்த மாதிரி இருக்கேன் துளசியை காணேன் சாப்பிட வரேன் உடுப்பு தைக்க வரேன் உண்மையில நல்லா இருக்கு மீன்கள் போட்டு தான் செய்தது நங்கி சாப்பிட்டு போயிடும் கொஞ்சம் ஒரு தீத்துறேன் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் போய் சொல்லாம என்ன ஜான்சன் நல்லா இருக்கு தானே
அப்ப இந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. லைட்டா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமா நினைக்கிறேன். உங்களோட டைம் எங்களுக்கு எப்படி சாப்பிட்றீங்களோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓரளவு டேஸ்டா இருந்தது. இடையே கேப்பு நல்லா இருக்கு, சூடாகும் சுவையாகும். நாளைக்கு வந்து இலங்கையை தாண்டி வேற இடத்துல இருந்து வீடியோவோட வந்து சந்திப்போம் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட நான் ஜான்சன். பாய்.